ஜெர்மனியில் ஓட்டுநர் பயிற்சி முறைகளை நவீனமயமாக்கி உரிமம் பெறுவதற்கான செலவை குறைக்கும் நோக்கில் புதிய சட்டமூலம் ஒன்று அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் தற்போது புதிய பி பிரிவு ஓட்டுநர் உரிமம் பெற சராசரியாக 3400 யூரோக்கள் வரை செலவாகின்றது. இந்த புதிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கட்டம் கட்டமாக நடைமுறைக்கு வரும். இதன் தொழில்முறை பயிற்சிக்கான புதிய விதிகள் 2027 ஆண்டு ஜனவரி மாதத்திலும் தேர்வு தொடர்பான விதிமுறைகள் 2027 ஆண்டு ஜூலை மாதமும் அமுலுக்கு வரும். இதன்படி இனி ஓட்டுநர் பாடசாலை வகுப்பறைகளை பராமரிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. மாணவர்கள் விரும்பினால் பயிற்சி வகுப்புகளை முற்றிலும் டிஜிட்டல் முறையில் இணையம் வாயிலாகவே படித்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கோட்பாட்டு பயிற்சிக்கான சான்றாக கையெழுத்திடும் பழைய முறை முற்றிலுமாக நீக்கப்பட உள்ளது. மேலும் எழுத்து மூல தேர்வில் தேர்ச்சி, குறைந்தபட்ச நடைமுறை பயிற்சிகள் போன்ற சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்க அனுமதிக்கப்படுவார்கள். ஓட்டுநர் பாடசாலைகள் தங்களின் தற்போதைய கட்டண விவரங்களையும் தேர்ச்சி விகிதங்களையும் போக்குவரத்து அமைச்சகத்திற்கு தெரிவிக்க வேண்டும். பொதுமக்கள் எளிதில் ஒப்பிட்டு பார்க்கும் வகையில் இவை வெளிப்படைத்தன்மை பதிவேட்டில் வெளியிடப்படும். தேர்வுக்கான கேள்விகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட உள்ளது. மேலும் இரவு நேரம் மற்றும் நெடுஞ்சாலை பயணம் போன்ற சிறப்பு பயிற்சிகளின் குறைந்தபட்ச கட்டாய எண்ணிக்கை நீக்கப்பட்டு பயிற்றுனரின் முடிவுக்கு விடப்படுகிறது. உண்மையான கார் ஓட்டும் பயிற்சிக்கு மாற்றாக டிரைவிங் சிமுலேட்டர்களை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நடைமுறை தேர்வின் உண்மையான ஓட்டுநர் நேரம் 30 நிமிடங்களிலிருந்து 25 நிமிடங்களாக குறைக்கப்பட உள்ளது.